வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதாரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயம்தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், சரணாகதியை பற்றி சொல்லியிருக்கேன். சரணாகதி அப்படின்னா எல்லாமே நீதான், லாபமோ நஷ்டமோ எல்லாமே நீதான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கடவுள்கிட்ட நீதான், எல்லாமே கடவுள் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சரணாகதி. இப்போ வந்து எல்லாரும் சரணாகதி பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்கே, அப்போ ஏன் பிரார்த்தனைகள்? இப்போ ஏன் கிருஷ்ண பகவான் கூட சொல்லுவார் இல்லையா, ஒருபோதும் பிரார்த்தனைகளை கைவிடாதேன்னு சொல்லுவார். அப்போ பிரார்த்தனைகள் பண்ணக்கூடாதா அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு எல்லா ஒரு மதம்னு எடுத்துக்கிட்டா எல்லா தரப்பு மக்களுமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான பக்திகள் பண்ணுவாங்க. ஒருவர் சரணாகதி பண்ணுவாங்க, ஒருத்தங்க சரணாகதி பல பல கோயிலுக்கும் போய் பல சாமியால கும்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரே தெய்வத்திட்ட சரணாகதி பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. பிரார்த்தனைகள் தேவைப்படுற ஒரு விஷயம். இப்போ நம்மளே குரூப்லலாம், இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு உடம்புக்கு முடியாமல் போய் அந்த மாதிரி பண்ணி பிரார்த்தனைகள் பண்ணுங்க அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஒரு டைம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட அடியிலே கூட நிறைய பேருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பிரார்த்தனைகள் எப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரணாகதி சொன்னீங்க, நீங்க நினைக்கலாம் சரணாகதியை சொல்றாங்க, பிரார்த்தனை அப்படின்னா பண்ணக்கூடாதா? நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணலாம். அந்த பிரார்த்தனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது கரெக்டா கேட்கணும் கடவுள்கிட்ட. இப்ப திருப்பதி எல்லாம் போறோம் அப்படின்னா, திருப்பதி பகவானை வந்து பெருமாளை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல சேவிக்க முடியாது. அப்புறம் என்ன பிரார்த்தனையை சொல்ல முடியும்? பகவான் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்போம். பகவான் அழகா இருப்பார். பகவானுடைய அந்த அவ்வளோ லட்சணங்களை பார்த்து அனுபவிப்போம். ஒழிய நம்ம சொல்ல கூட தோணாது. அப்போ ஒரு சிம்பிளா 2 வரியில பிரார்த்தனை கேட்கணும். அந்த 2 வரியில எல்லாமே அடங்கி போயிடணும். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு மூதாட்டி எப்படி கடவுள்கிட்ட வரம் கேட்டாங்க அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். எப்படின்னா, ஒரு மூதாட்டி, வயதான மூதாட்டி, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கடவுள் பிரச்சனமா வந்து, உனக்கு 2 வரம் தான் நீ கேட்கணும், நீ என்ன வரம் கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மூதாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய கொள்ளுப்பேரன் 4வது 3வது 4வது 5வது மாடியில நின்று தங்க கிண்ணத்துல சோறு ஊட்டும் போது நான் கீழே இருந்து என் பேரனை பார்க்கணும், என் கொள்ளு பேரனை பார்க்கணும்னு வரம் கேட்பாங்க. இந்த வரம் எனக்கு கொடு அப்படின்னு இறைவன் கிட்ட இந்த மூதாட்டி இப்படி வரம் கேட்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், என்ன வரம் கேட்டாங்க அப்படின்னா, நான் 4வது மாடியில நின்றுக்கிட்டு தங்க பேரன் வந்து அவங்களுடைய கொள்ளு பேரன் வந்து 4வது மாடியில் நின்று தங்க கிண்ணத்துல அவங்க அம்மா ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்களாம். இந்த மூதாட்டி கீழே தரையில இருந்து அதை பார்க்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு புரியுதா? தங்க கிண்ணம் செல்வாக்கு கேட்டுட்டாங்க. அவங்க வந்து 4வது மாடியில தான் அந்த குட்டி பையன் நின்று சாப்பிட்டு இருக்கான். இந்த அம்மா கீழே இருந்து பாக்குறாங்க. கண் பார்வை நல்லா தெரிஞ்சாதான் பார்க்க முடியும். ஆரோக்கியத்தையும் கேட்டாங்களாம். ஏன்னா எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தாதான் கண் பார்வையும் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தையும் கேட்டுட்டாங்க. தங்க கிண்ணம் அப்படின்னா வசதியையும் கேட்டுட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூட்சமமா அந்த பாட்டி பெருமாள் கிட்ட கேட்டிருக்காங்க பாருங்க. புரியுதா? இது இந்த மாதிரி தான் நம்மளும் கூட அந்த மாதிரி ஒரு சில கோயில்கள் போகும்போது பல பிரதான திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நின்று கும்பிட முடியாது. ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. அந்த மாதிரி கோர்வையா பிரார்த்தனைகளை கொண்டு வந்து நம்ம பகவான் கிட்ட கேட்கணும். இது எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா கூட நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதெல்லாம் பகிர்ந்துக்கிறோம். அந்த பாட்டி சொன்ன பிரார்த்தனைகள் எல்லாமே இதை கேட்கும்போது இனிமையாக இருக்கும் இல்லையா? என்ன பிரார்த்தனைனாலும் நீங்கள் பகவான்கிட்ட கேளுங்க. ஆனால் சொல்லுவாங்க, நியாயமான பிரார்த்தனைகளாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் செவி சாய்ப்பார் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரார்த்தனைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனையெல்லாம் அப்புறம் எதுக்கு இத்தனை கோயில்கள், அது எதுக்கு அப்புறம் இத்தனை குருஸ்தலங்கள், இத்தனை நம்மளுடைய பாரத தேசத்தில் பறந்து விரிந்து கிடைக்கிறது கோயில்கள் எல்லாமே கொட்டி கிடக்குது. இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் எந்த ஒரு நாட்டிலையும் இருக்காது. இந்த ஒரு தர்மம் வந்து எங்கேயுமே இருக்காது இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்க பிரார்த்தனைகள் பண்ணுங்க. உங்க பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். இந்த பதிவை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதாவது கமலதாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.